திணைத்துணை நன்றி செய்யணும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். திணைத்துணையா குற்றம் வரினும் பனைத்துணையா கொள்வர் பழி நாணுவார். வள்ளுவர் பனையை பற்றி உயர்வாக பெரிய அளவில் பேசப்பட்ட 2 திருக்குறள்கள். ஸோ பனை மரத்துடைய பயன் தெரிஞ்சு அவர் அந்த காலத்திலே 2050 ஆண்டுகளுக்கு முன்னாலே இப்படி ஒரு குறள் எழுதி வச்சிருக்காருன்னா, இன்னைக்கு மண்ணின் மைந்தர்களாகிய நாம பனை மரத்துக்காக என்ன செய்ய போறோம், பனை மரத்துடைய பயன்கள் என்ன, அதை வளர்ப்பதற்கு உண்டான சூழல்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மாழ்வார் அவர்கள் தான் சொல்லுவார், கடைசி பனை மரமும் கடைசி தேனியும் என்னைக்கு இந்த உலகத்தை விட்டு போது அன்றைக்கி இந்த உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தமிழன் எப்பேற்பட்ட ஒரு சிந்தனையாளனாக இருந்திருப்பா, இந்த அளவுக்கு ஒரு பனை மரத்துடைய பயன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அது தேசிய மரமாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ கோர்ட்டு கூட தீர்ப்பளிச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பனைமரமே பனைமரமே ஏன் வளர்ந்தாய் பனைமரமே, நான் வளர்ந்த காரணத்தை நண்பர்களே சொல்லுகிறேன். மழைக்கு நல்ல கொடையாவேன், மக்களுக்கு மறைப்பாவேன், வீடு கட்ட மரமாவேன், மேற்கூரை நான் தருவேன், கட்டு கட்ட கயிறாவேன், கன்று கட்ட தும்பாவேன் என்று இந்த பாடல் ஆரம்பிச்சுட்டே இருக்கும். கடைசியா ஏரிக்கரை மண்ணரிக்க ஏற்றமிகு மரமானேன், சூழல் வளம் காத்த நானும் சூளைக்கு விறகானேன், என் போலே நீங்கள் எல்லாம் இயல் உதவி செய்வீரேன், என் போலே நீங்கள் எல்லாம் இயல் உதவி செய்வீரேன், நயமுடனே நாம் எல்லாம் வாழ்ந்திடலாம் வாழ்ந்திடலாம், நயமுடனே நாம் எல்லாம் வாழ்ந்திடலாம் என்ற பாடல் முடியும். இந்த பாடல் 90s கிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன். 80s கிட்ஸுக்குலாம் எங்களுக்கு இது ஒரு சிலபஸாக இருந்தது. பனைமரத்தோடைய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த பாடல் வரிகளில் வந்துகிட்டே இருக்கும். இந்த பாடல் வரிகளை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். முழுசாக நான் பாடலை. இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, 1947 50 கோடி மரம் பனை மரம் இருந்தது. அதுக்கப்புறம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 30 கோடி மரம் இருந்தது. அங்கே 30 கோடி மரமாக இருக்கும்போது நம்மளுடைய அரசாங்கம் இந்த பதனிக்கு கல்லுக்கெல்லாம் தடை விதிக்கிறோம், விஸ்கி பிராந்திலாம் உடம்புக்கு நல்லதுன்னு யாரோ டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. அதனால கல்லும் பதனியும் உடம்புக்கு கெட்டதுன்றதால தடை விதிச்சாங்க. அப்போ மரமேறி இந்த பனை மரத்தையே வாழ்வாதாரமாக கொண்ட பல பேர் வேற தொழிலுக்கு போயிட்டாங்க. இந்த பனை மரத்தோடைய பயன் தெரியாதவங்க அந்த மரத்தை வெட்டி அழிச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் வெறும் 5 கோடி மரம் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய மரமாக இருக்குது. தமிழ்நாட்டுடைய மாநில மரமாக பண்டைய மன்னர்களுடைய வெற்றி வாகை சூடக்கூடிய வெற்றி கொடிய சின்னமாக இருந்த நம்ம பனை மரம் இன்னைக்கு அழிவு நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்கக்கூடிய விஷயம். ஸோ நம்ம எவ்வளோ ட்ரெண்டு பண்ணிட்டு இருக்கோம். த்ரிஷா அவர்கள், விஜய் அவர்கள்லாம் ஒரு சின்ன செடி நட்டவர்கள் அதை ஹேஷ்டேக் போட்டு நம்ம பிரபலப்படுத்துகிறோம். உண்மையிலேயே அதை அவங்களுக்கு நான் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ எந்த விதத்தில் பல்லு வளர்க்கணும் அப்படின்னா கூட ஒரு நடிகர் சொன்னால் தான் அது பிரபலமாகுது. அந்த விதத்தில் அவங்க ஒரு மரம் செடி வளருங்க, ஒரு கொரோனா காலத்தில் இந்த மாதிரி ஒரு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. உண்மையிலே சந்தோஷ விஷயம். நம்ம ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் திடீர்னு ஒரு புரட்சி ஏற்பட்டது. அதே மாதிரி பனை விதைக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் புரட்சி ஏற்படும். அதுக்காக நிறைய பேர் பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க இளைஞர்கள்லாம் கூட. ஆனால் கண்டிப்பாக பனை மரத்துக்குன்னு ஒரு புரட்சி ஏற்படும் போது கண்டிப்பாக யூடியூப் சேனலில் இருக்கிறவங்கலாம் சப்போர்ட் பண்ணுவீங்க. முடிஞ்சால் ஹேஷ்டேக் ஃபார்ம் ட்ரீஸ் இல்லை ஹேஷ்டேக் பனை விதை அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு ட்ரெண்டு உருவாக்குங்க. ஏன்னா இந்த சூழல் பனை விதை நிறைய பனம்பழம் பழுத்து கீழே விழுந்திருக்கிற காலம் இது. அனைவரும் நிறைய விழுந்து நாள்பட்டு இருக்கும். இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகாது. இப்போ எடுத்து போயிட்டு கூட நம்ம பனை விதை இதெல்லாம் சேகரித்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட கூட பனை விதை வாங்கிக்க இல்லாதவங்க. நம்மளுடைய பனை மரம் என்னென்னா கற்பகத்தரு அப்படி இல்லைன்னா பஞ்சம் தாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கற்பகத்தரு அப்படின்னு சொன்னா, இதனுடைய தேவைகளும் இதனுடைய நன்மைகளும் இப்போ ஜனங்களுக்கு தெரிய வந்திருக்கு. முன்னாடியும் தெரிஞ்சுதான் அதை தேசிய மாநில மரமாக அறிவிச்சிருந்துருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட் உலகத்தில் நம்மளுக்கு அதனுடைய முக்கியத்துவம் தெரியாததால்
நிறைய வந்து நம்ம கிராமத்தில் கூட வந்து நிறைய பனை மரங்கள் வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலேயே நாங்களே செங்கல் சூளைக்காக வந்து என்னென்னா ஒரு 100-200 மரம் எங்கள் முன்னோர்கள்லாம் வந்து வச்சுருந்த ஒரு 50-60 வருஷத்துக்கு மேலே இருந்த பனை மரத்தெல்லாம் வந்து நாங்கள் செங்கல் சூளைக்கு அது வேலியாக அரண் மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஆனால் வந்து அது நிழல் காத்துட்டு பயிர் சரியாக வரலை அப்படின்றதுக்காக அடுத்து செங்கல் சூளைக்கு போட்டுட்டோம். ஆனால் இன்றைக்கி அந்த பனை மரத்துடைய பயன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நம்ம வெறும் வந்து பனங்காய் வண்ணாங்காய் அப்படி மட்டும்தான் பார்க்கறதால தான் அதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியாமல் போயிடுச்சு. அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு பனை விதைச்சோம் அப்படின்னா அது 3 மாதம் கழிச்சு பனங்கிழங்கா மாறும். அப்படியே அதை விட்டோம்னா 5 வருஷம் கழிச்சு ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல பனை ஓலைக்கு தயாராகும். அதை அப்படியே விட்டோம்னா 12 வருஷம் கழிச்சு பெண்ணு எப்படி ஒரு 12 வயசில் பூப்படைகிறாங்களோ அந்த வயசில் அது 12 வருஷம் கழிச்சு பூப்படைய ஆரம்பிக்கும். பூப்படைஞ்ச பிறகு வந்து என்னென்னா அதுக்கு பனங்காய் கல் அதை பனம் கொலையை வந்து சீவி பண்ணோம்னா கல் பதனி கிடைக்கும். ஒரு மண்டலம் பதனி குடித்தா எந்த ஒரு வியாதியுமே வராது நம்மளுக்கு. இது சத்திய உண்மை. நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள். பதனியில் சுண்ணாம்பும் ஒரு சில கெமிக்கலை சேர்க்கும்போது தான் அது கல் போதைக்காக மாறுது. அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா பழம் சாப்பிட்டோம்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். அதுலேயும் நிறைய சத்து இருக்குது. ஆனால் அதிக பழம் சுடாமல் சாப்பிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு பித்தத்தை அதிகரித்து உடல் உயிருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும். அது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பழம் மறுபடியும் வந்து விதையாக மாறிச்சுன்னா இன்னும் ஒரு பனங்காயில் 3 கன்று 4 கன்று 1 கன்று 2 கன்று அப்படின்லாம் இருக்கும். அதாவது கண்ணுன்னா 2 கொட்டை 2 விதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி வந்து பல இதில் இருக்கிற இது வந்து நம்ம விதைச்சோன்னா மறுபடியும் அது வாழைக்கு வந்து தலை தோங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி வந்து இதில் என்னென்னா வேர் முதற்கொண்டு வேர் வந்து என்னென்னா நம்மளுடைய மண் அரிப்பையும் நீரோட்டத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த கற்பகத்தை ஒரு பனைமரம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா 10 பனைமரம் இருந்தால் நம்மளுடைய கிணறு வந்து நீர் சுரந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி பனைமரம் இருக்கிறதுல வறட்சி ஏற்படாது. அதனால தான் அதை பஞ்சம் தாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி இடி தாங்கியும் கூட நம்ம ஏரிக்கரை மேலே ஏரிக்கரை மேலேயோ இல்லை ஆற்று முன்னாடிலாம் வந்து ஏரிக்கரை மேலே ஆற்று ஓரம் கடல் ஓரம் எல்லா இடத்துலையுமே வந்து பனைமரம் நட்டு வளர்த்துருக்குறாங்க. ஈவன் பெசன் நகர்லேருந்து திருவான்மியூர் இந்த ஈசிஆர் ரோடுன்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏரியா ஃபுல்லாக பனைமரமாக தான் இருந்திருக்கு. அதனால தான் முன்னாடிலாம் புயல் அதிகமாக வந்தால் கூட பனைமரம் வந்து அதை காற்று புயல் வேகத்தை வந்து கம்மி பண்ணியிருக்கு. இப்போ நம்ம தானே புயல் கஜா புயல்னு சொல்லிட்டு இவ்வளோ சிக்கி சீரழிறதுக்கு காரணம் பனைமரம் இல்லாததும் மிகப்பெரிய ஒரு காரணம் தான். அதேமாதிரி கிராமங்களில் பார்த்திங்கன்னா ஏரியில் வந்து பனைமரம்லாம் இருந்தால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஏரியில் இருக்கிற தண்ணி வந்து வடியாது. ஒரு வைரம் பாய்ஞ்ச பனைமரத்தோடைய ஆயுட்காலம் பல்லாயிரக்காலம். ஏன்னா எங்கள் வீடு முதற்கொண்டு ஓட்டு வீடாலும் சரி கூரை வீடு வேறும் அப்படின்னாலும் சரி மொத்தமே அந்த கழியை வந்து பனை மரத்தோடைய அந்த தண்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தபசு மரம் அப்படின்னுவாங்க. மகாபாரதம்லாம் அந்த கிராமத்தில் நடத்தும்போது தபசு மரம் ஏறத்துக்கு பனை மரத்தை தான் எடுத்துன்னு போயிட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதனுடைய ஓலை பல யூஸ் பண்ணுவாங்க. இப்போலாம் வந்து பெட்டி ஒரு சில இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் வந்து நம்ம ஒரு பனங்காய் வந்து அமெரிக்காவில் பார்த்தா அவ்வளோ ஒரு புள்ளி விவரத்தில் சொல்லியிருக்காங்க. பனை மரத்தை முதற்கொண்டு 30,000 ரூபாய் வரைக்கும் வந்து நம்ம ஒரு பனை மரத்துலேருந்து லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் வந்து மதிப்பு கூட்டு பொருளாக வந்து மாற்றினோம்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு லாபம் வரும். ஆனால் இன்றைக்கே நம்மளுக்கு தெரியும் ஒரு நுங்கோடைய விலை எவ்வளோ போயிட்டுருக்கு. ஒரு 3 நுங்கு வந்து 20 ரூபான்னு சொல்லிட்டு விற்றுட்டு இருக்காங்க. பனை ஓலைக்கு எவ்வளோ யூஸ் இருக்குங்க. முன்னாடிலாம் வந்து பூவெல்லாம் குடிக்கிறதா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, பனை ஓலையை வந்து வெட்டி அதை வந்து ஒரு தொன்னை மாதிரி செஞ்சு அழகாக அதில் ஊற்றி தான் பூவெல்லாம் குடிப்பாங்க. பதனி கல் நம்மளுக்கு கிடைக்குது. அதுலேருந்து பனங்கற்கண்டு பனை வெல்லம் இது எல்லாமே வந்து மதிப்பு கூட்டினோம்னா நிறைய ரேட்டு போகுது. இப்போ ஒரு கிலோ பனை வெல்லம் வந்து 100லேருந்து 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இதே பனம் கற்கண்டாக விற்றாங்கன்னா 300 ரூபாய் ரேட்டுக்கு போயிட்டு இருக்குது. 300லேருந்து 350 ரேட்டு போயிட்டு இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பயன் தரக்கூடியது. அதுக்கு அடுத்தது இது மட்டுமா மனுஷனுக்கு மட்டும்தானா அப்படின்னா தாவரங்கள்லேருந்து அது மேலே ஊர்ந்து படர்ந்து வளர்கிற தாவரத்துலேருந்து பல்லுயிர் விலங்கினம் வந்து எவ்வளவோ விலங்கினம் கிளி மைனா மரப்பொத்தி மரநாயி எத்தனையோ பறவைங்களுக்கு வந்து அது
கூடாக இருக்குது. இடி தாங்கி மரம் சரிஞ்சால் கூட அது ஒரு வீடாக மாறுது மற்ற உயிரினங்களுக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் ஆயல்வாடி ஊராட்சியில் தன்னாலப்பிரதான் கிராமன்ற ஒரு சின்ன கிராமம் தாங்க எங்களுடைய கிராமம். நாங்கள் மீண்டும் ஊருக்கு போகலாம் அப்படின்ற ஒரு குழு, சின்னதாக ஒரு குழு வச்சுருக்கோம். அதில் கலை நிகழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு இயற்கை சார்ந்த இந்த மாதிரியான ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி இந்த இது ஆர்கனைஸ் பண்ணோம். அதில் 1500 விதைகள் இது வரைக்கும் எங்களுடைய ஏரிக்கரையை மேலே விதைச்சிருக்கோம். ஏன்னா இப்போது எங்களுடைய ஏரிக்கரையை மேலே ஒரு 30லேருந்து 40 மரம் தான் இருக்குது. முன்னாடி 150 மேலே இருந்தது. நிறைய இடி விந்தும் தேவைக்காகவும் அறுக்கப்பட்டதால் நிறைய மரங்களோட எண்ணிக்கை கம்மியாகிடுச்சு. அன்றாடி கேட்டுக்கிறேன், இந்த மாதிரியான வீடியோஸை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கொரோனா காலத்தில் குழந்தைங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு கன்று, பனங்கன்னும் ஏதோ ஒரு கன்று, இது பராமரிப்பு கம்மி, அதனால் இந்த பனங்கன்று போய் நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். பசங்களும் இதை இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள், பனை விதையை நம்ம போடணும், நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொடுத்தீங்கன்னா சும்மா ஒரு ஊக்கம் கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க செய்வாங்க. அது அரசும் முழு முதற்கொள்ளுது. ஊராட்சி மன்ற தலைவர் அந்த மாதிரி ஊராட்சி சார்ந்தவங்க இதெல்லாம் முன்னெடுத்து செஞ்சாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் இதுக்கான ஒரு முயற்சி செய்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ எங்களுடைய முயற்சி ஒரு சிறு துளி பெரு வெள்ளமாக மாறும். இன்னொரு 15 வருஷத்துக்கு அப்புறம் இதனுடைய பயன் நாங்கள் பெறுவோம். அது மழைக்காகவும் நடப்படுது. விவசாயிகளுடைய நண்பனாக இருக்கிற இந்த பனை மரத்தை அவர்களாலே பல சமயங்கள் அழிக்கப்படுது அப்படிங்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதேமாரி ஒரு சிலர் தெரிஞ்சோ தெரியாமலோ அதனுடைய குர்த்து சாப்பிட்றதுக்காக அதை அழிக்கிறாங்க. அது இடி விந்தோ இல்லை பல விதங்களில் வீட்டுக்காக உபயோகப்படுற பனை மரத்துலேருந்து குர்த்து எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் நல்ல வளர்ந்த தேர்ந்து வளர்கின்ற அந்த மரங்களை குர்த்தழிக்கிறதுன்றது சட்டத்திற்கு புறம்பானது, சட்டத்திற்கு விரோதமானது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ஆனால் இந்த குழந்தைங்களுடைய மனசில் விழுந்த விதை இவங்களை அந்த விதையை முதற்கொண்டு அவங்க இந்த ஏரி கரை மேலே விதைக்கிறாங்க. எவ்வளவோ ஊரில் எத்தனையோ பேர் தன்னார்வலர்கள், சமூக ஆர்வலர்கள்லாம் இந்த மாதிரியான நிறைய சேவைகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ரெக்கக்னைஸ் வேணும், ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஏன்னா இப்போ நம்மள திரிசாவுக்கோ நடிகர் விஜய் அவர்களுக்கோ இவங்களுக்குலாம் ஐடென்டிட்டி தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி தேவை ஃபேமஸ். ஆனால் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபடுற குழந்தைங்களுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, ஒரு ஐடென்டிட்டி, ஒரு பாராட்டு, ஒரு விஷயம், ஓகே சூப்பர்ப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தை அது இருந்தால் கூட போதும். அவங்கள இன்னும் அவங்களே கூட மேன்மேலும் கூட அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ மூலிமா தமிழக அரசை நம்ம கைகூப்பி நான் கேட்டுக்கிறது என்னென்னா, பனை விதை காப்பாற்றுறதுக்கு இளைஞர்கள், சமூக ஆர்வலர்கள் தவிர உங்களுடைய சைட்லேருந்து எங்களால் முடிஞ்ச ஒரு பனை விதையை என்கரேஜ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியணும். தீமை கருவேல மரத்தோடைய தீமைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய அளவில் ப்ராப்ளம் பண்ணிச்சோம். அதே மாதிரி இந்த பனை மரத்தோடைய நன்மைகள் சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்களுடைய முதல் பெற்றோர்கள், ஏன்னா நிறைய பேர் விவசாய குடிமக்கள் தான் இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். நீங்களும் முடிஞ்சால் ஒரு 10 பனை விதை இப்போ இந்த இருக்கிற சூழ்நிலையில் விதைச்சிங்கன்னா கூட கண்டிப்பாக அது நம்ம சூழலுக்கு தக்க மரமாக மாறும் அப்படிங்கிறத சந்தேகமே இல்லை. ஸோ முடிஞ்சால் #PalmTrees அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக் கூட கிரியேட் பண்ணலாம். எந்த மாதிரியான எத்தனை வகையான மரங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நிறைய போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறது ஓலைச்சுவடிலாம் இன்றைக்கி நம்ம மாத்தட்டி தமிழ்நாட்டை ரொம்ப தோன்ற காலத்துலேருந்து வாழ்ந்த குடி, மூத்த குடி அப்படின்றதுக்கு ஒரு சான்று அப்படின்னா பனை ஓலைகளால் எழுதப்பட்ட எழுத்துக்கள் தான் அப்படிங்கிறது சந்தேகமே இல்லை. ஸோ அப்பேற்பட்ட பனை மரத்தை நம்ம எப்படி காப்பாற்றணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வீடியோ மூலிமா ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, 2-3 பேர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நான் இன்டர்வியூ பண்ணியிருந்தேன். அவங்கக்கிட்ட இந்த மாதிரி பனை விதைகள் பற்றி பேசும்போது அவங்களே எங்கள் ஊரில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஏன்னா இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அவேர்னஸும் இல்லை கண்டிப்பாக ஒரு புரிதலோ ஏற்பட்டு இருந்தால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.